அடுத்ததாக வந்து இங்கே வந்து முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அவங்களுமே நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ ஐ லைக் டு தேங்க் பவன்சு Indonesian Food Stop Roman, GRP Company Town Bus Snacks and Shiva Marketing Cosmetics Theatre. And அடுத்ததாக இன்னும் ஒரு சில வந்து மேடை கிடைக்கிற ரொம்ப நேரமாக வந்து நிறைய பேர்கிட்ட நான் பேசணும்னு சொல்றது என்னன்னா எனக்கு அவர் பார்க்கணும், அவரோட பேச்சு தான் கேட்கணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது வந்து காட்டுலலாம் வந்து சிங்கம் இருந்தால் எல்லாமே பார்த்து பயந்து ஓடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துக்குள்ள அந்த சிங்கம் நுழைஞ்சா எல்லாரும் கட்டி அடைக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய தென்னாட்டு சிங்கம் என் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்து நேரடியாக இருக்கிறோம். பெரிய கலைஞர்களோட நம்ம வந்து கைகளோட வரவேற்கலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சென்னை மாவட்டத்தின் இந்த சிறப்பு மிக்க எழுச்சி தின கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் வசந்தனன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் கோவிராஜ் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்து பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் ராஜகோபாலன் அவர்களே, நாராயணன் அவர்களே, வெங்கடேஷ் ராவ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால இங்க பேசிய வந்த கருத்துக்களை மிகவும் அழகாகவும் இந்த சென்னை மாவட்டத்தை தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டங்களில் இன்றளவும் உயர்த்தி கொண்டு வந்து என்னோடு மாநிலத்திலும் தோளோடு தோல் சேர்த்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உடன்பிறவா சகோதரர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாநிலத்தின் பொக்கிஷதாரர் பார்க்க அமைதியாக இருப்பார், ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக கையாளக்கூடிய எங்களது பொக்கிஷதாரர் பன்னீர்மலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்க கொண்டிருக்கக்கூடிய சகோதரி குணசுந்தரி அவர்களே, நன்றியுரை நகர்க்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய சகோதரர் பிஎல்ஜி வெங்கடேசன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய சென்னை மாவட்ட மண்டல நிர்வாகி திரு அடையார் சங்கத்தில் அண்ணன் தலைவர் கலைச்செல்வன் அவர்களே, செயலாளர் டேனியல் அவர்களே, பொருளாளர் நாராயணன் அவர்களே, ஆலோசகர் முத்துக்குமாரன் அவர்களே, சஞ்சய்குமாரன் அவர்களே, தென் சென்னை விநியோக சங்கத்தின் தலைவர் குமாரன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, நரேந்திரகுமாரன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் அவர்களே மற்றும் அமர்த்தூர் மண்டலத்தின் தலைவர் பாசத்துக்குரிய கோயிலாச்சன் அவர்களே, சகோதரர் தாமோதரன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, செந்தில்குமாரன் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே மற்றும் தாமரம் டிஸ்ட்ரிபியூட் சங்கத்தின் தலைவர் சச்சி நாயுடு அவர்களே, செயலாளர் ஜோசி அவர்களே, பொருளாளர் ஆனந்தமுருகன் அவர்களே, துணைத் தலைவர் சிவராஜன் அவர்களே, துணைச் செயலாளர் கருணாகரன் அவர்களே, வடசென்னை மண்டலத்தின் தலைவர் சேர்மன் எனது பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் பொற்கைப்பாண்டியன் அவர்களே மற்றும் தலைவர் வசந்தனன் அவர்களே, செயலாளர் விமல்ராஜன் அவர்களே, பொருளாளர் இஸ்மாயில் அவர்களே, துணைத் தலைவர் முகுந்தனன் அவர்களே, துணைச் செயலாளர் ஆனந்த் பாபன் அவர்களே, கே நகர் வடவள்ளி சங்கத்தின் சேர்மன் சந்திரசேகரன் அவர்களே, எனது பாசத்துக்குரிய தலைவர் பள்ளிமுருகன் அவர்களே, செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, பொருளாளர் வெற்றிவேல் அவர்களே, துணைத் தலைவர் ஜெய்சங்கர் அவர்களே, துணைச் செயலாளர் சீனிவாசன் அவர்களே, கார்மோடை ரெட்டில்ஸ் சங்கத்தின் தலைவர் எனது பாசத்துக்குரிய சகோதரர் எனது பேச்சுமுத்து அவர்களே, செயலாளர் தங்க செல்வன் அவர்களே, தமிழ்நாட்டின் ஓசை தங்க செல்வன் அவர்களே, பொருளாளர் வேலுமுருகன் அவர்களே, துணைத் தலைவர் சுபாஷ் அவர்களே, துணைச் செயலாளர் செல்வகுமாரன் அவர்களே, துணை பொருளாளர் புருஷோத்தமன் அவர்களே, பொன்னேரி நீஞ்சூர் மண்டலத்தின் கௌரவ தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்களே, தலைவர் கோபிநாதன் அவர்களே, செயலாளர் ராஜா ஷெரீஃபன் அவர்களே, பொருளாளர் முரளிகிருஷ்ணன் அவர்களே, ஆர்மி பெரியபாளையம் மண்டலத்தின் தலைவர் குமாரன் அவர்களே, செயலாளர் விக்னேஸ்வரன் அவர்களே, பொருளாளர் இளையராஜன் அவர்களே, துணைத் தலைவர் நித்யானந்தம் அவர்களே, தினேஷ் பாபு அவர்களே, சரவணன் அவர்களே, திருவெற்றியூர் எண்ணியூர் மண்டலத்தின் தலைவர் குமரேசன் அவர்களே, செயலாளர் ராஜசேகர்
ராஜேஷ்குமார் அவர்களே, பொருளாளர் கடற்கரை தங்கம் அவர்களே, துணைத் தலைவர் சேகர் அவர்களே, துணைச் செயலாளர் முருகன் நாராயணன் அவர்களே, துணை பொருளாளர் கோவிந்தராஜ் அவர்களே, உபரிப்பூண்டி சங்கத்தின் தலைவர் பாபுவன் கௌரவத்தினர் பாபுவன் அவர்களே, தலைவர் தனஞ்சயன் அவர்களே, செயலாளர் கோலப்பராமன் அவர்களே, பொருளாளர் சுதாகர் அவர்களே, துணைத் தலைவர் ராமன் அவர்களே, துணைச் செயலாளர் சுதாகர் அவர்களே, திருவள்ளிக்கேணி சங்கத்தின் தலைவர் சையத் இப்ராஹிம் அவர்களே, செயலாளர் பழனியப்படன் அவர்களே, பொருளாளர் ஜெயநந்தன் அவர்களே, துணைத் தலைவர் துளசி சிங்கம் அவர்களே, துணைச் செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே, சென்னை நுகர்பொருள் விநியோக போர்வு சங்கத்தின் கௌரவ தலைவர் புனேதி அவர்களே, தலைவர் பள்ளியன் அவர்களே, செயலாளர் சரவணன் அவர்களே, பொருளாளர் ஏழுமலை அவர்களே, துணைத் தலைவர் சுந்தரன் அவர்களே, ஆலோசகர் லட்சுமி நாராயணன் அவர்களே, கோயம்பேடு மண்டலத்தின் தலைவர் பார்த்தசாரதி அவர்களே, செயலாளர் செல்வகுமார் அவர்களே, பொருளாளர் நெடுமாறன் அவர்களே, துணைத் தலைவர் சுரேஷன் அவர்களே, செயலாளர் மதுசூதனன் அவர்களே, ஆலோசகர் ராமகிருஷ்ணன் அவர்களே, விஓசி பள்ளிக்கரணை மண்டலத்தின் தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் திருமால் அவர்களே, செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் விஜயகுமார் அவர்களே, துணைத் தலைவர் நாகமணி மார்த்தாண்டம் அவர்களே, துணைச் செயலாளர் ஆனந்தன் அவர்களே, விஸ்வ அமைப்பின் தலைவர் ராமமூர்த்தியண்ணன் அவர்களே, செயலாளர் ராஜாரன் அவர்களே, பொருளாளர் திருமாவளவன் அவர்களே, துணைச் செயலாளர் இளங்கோடன் அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக இருக்கக்கூடிய எனது அருமை விநியோக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது எழுச்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுச்சி தினம் கடந்த 4 வருடமாக சிறப்பாக கொண்டாடிட்டு போனாங்க. இந்த எழுச்சி தினம் எதுக்காகன்னா, இன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த சங்கத்தை, நமது மாநில சங்கத்தை அங்கீகரித்து அரசாங்கத்திலும் அங்கீகாரம் பெற்று நாம் இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய நாளாக இந்த தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பு துவங்கிய நாள் தான் நமக்கு எழுச்சி நாளாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாம எல்லாமே காமனா பேசிடுவோம். இதெல்லாம் அண்ணன் நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதையும் நோக்கி பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய விநியோகம் இது முதல்ல நான் அன்னைக்கு சொன்னதுதான், எங்கள் விநியோகம் எங்கள் உரிமை. இதை யாருக்காவது எப்போதும் மாற்றுவது கிடையாது. சங்க காலத்திலிருந்தே இந்த வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலிருந்து திரைக்குறள் ஓடியும் திரைவியும் தேடும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த காலத்திலிருந்தே இந்த வணிகம் பொருளை உற்பத்தி பண்ணி அதை கடைகளில் வச்சு விற்றாங்க. அப்போ பண்ட மாற்ற முறை இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாணயத்தின் மூலமாக பொருட்களை விற்று அதன் மூலமாக நம்ம நடைபெற்றது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய போயிட்டே இருக்கலாம். 1980க்கு அப்புறம் தான் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பொருட்களை தயாரித்து அதை முறையாக வியாபாரம் செய்யணும். ஆங்கிலேயர் காலத்திலையுமே நம்மளுடைய வணிகத்தின் மூலமாக தான் ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்குள்ள நம்மளை அறிமுகப்படுத்தி படாதபாடுபட்டு அவர்களிடம் நம்ம சுதந்திரம் வாங்கணும். அந்த காலகட்டத்தில் கூட விநியோகஸ்தர்களுக்கு இருந்தாங்க. அவர்கள் மூலம் தான் வணிகம் நடைபெற்றது. 1980க்கு அப்புறம் நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் பொருட்களை பெருமளவில் தயாரித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாத காலகட்டத்தில் நம்மளை போல தயாரிப்பு விநியோகங்களை அவர்கள் தேடி அலைந்து அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த விநியோக தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த கூட்டத்தில் கூட இருப்பாங்க. அவங்களாம் நல்லா சம்பாத்தியம் பண்ணி மிகப்பெரிய அளவில் சொத்துக்கள்லாம் வாங்கி இந்த வணிகத்தை பெரிய அளவில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த வணிகத்திற்கு போட்டியாக கார்பரேட் நிறுவனம் அரசாங்கம் ஆன்லைன் வர்த்தகம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக வந்துச்சு. ஆன்லைன் வர்த்தகம் வந்த புதுசில் நம்ம விநியோக தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இந்த விநியோக தொழில் தன்னைத்தானே ஒவ்வொரு பரிமாணங்களிலும் மாற்றிக்கொண்டே தான் இருக்கக்கூடிய இந்த விநியோக தொழில் இல்லாமல் போன காலமே கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் விநியோகத்தில் இந்த தொழில் இருக்காங்க. 2000ல் இந்த தொழிலுக்கு 2000க்கு அப்புறம் இந்த தொழிலே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். இந்த தொழில் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், லாபகரமா பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான மாற்றத்தும் கிடையாது. ஆனா நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்தது. 2000லேருந்து இந்த ஆன்லைன் வந்த புதுசுல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல பொருட்கள் அண்டர்கேட் ஆச்சு, நிறைய பிரச்சனையாச்சு. அப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சங்கங்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம தொழிலை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம். அப்புறம் இ-காமர்ஸ் வணிகம் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அரசாங்கங்கள் சலுகைகள் வழங்கி இந்த தொழில்
கொண்டாடும். அப்பவும் நமக்கு சோதனை வந்தப்பவும் நம்மளுடைய சங்கங்கள் தான் நம்மளை தாங்கி பிடிச்சி இந்த அளவுலையும் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குயிக் காமர்ஸ் வந்துருக்குது. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, எப்போ வந்து ஸ்விக்கி சொமேட்டோலாம் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கி வீட்டில் கொண்டு போய் டெலிவரி கொடுத்தாங்க. அப்போ எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்றேன். அப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு சார்ஜ் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு அந்த பொருளை வந்து தயாரித்து ஒரு கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுத்தப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு வியாபாரம் நடந்தா போதும்னு சொல்லி எல்லா கடைக்காரங்களும் நம்மளாம் சொல்றோம் கேட்காம கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா அந்த ஆன்லைன் வர்த்தக கார்பரேட் கம்பெனி அவனே அவனோட பொருட்களை தயாரித்து அவனே விற்க ஆரம்பிச்சுட்டா இப்போ இவங்களுக்கு வியாபாரம் போக்கு இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் இந்த செயின் வந்து அவங்களுக்கு கட்டாச்சு. ஆனா நம்ம விநியோகஸ்தர் மூலமா மட்டும் நடைபெறக்கூடிய சில்லறை வணிக சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய வணிகம் இன்றளவும் லாபமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நாம குயிக் காமர்ஸ்க்கு போனோம், ஆனா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்த லாபத்தை விட இவர்களுக்கு அதிகமா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால நம்ம நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப உங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால பெங்களூர்ல பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்கள்லாம் கூடி உட்கார்ந்து பேசிய சம்பவம் இது. அதில் உள்ள ஒருவர் நமக்கு அப்படியே அந்த செய்தி வெளியே கசிந்ததுனால தெரிஞ்சது. ஆகவே என்னைக்கு இருந்தாலும் சரி அவர்கள் எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதிகமா ஃபாஸ்டா விற்கக்கூடிய பொருளை மட்டும் தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம எல்லா பொருளையும் தயார் பண்றோம். ஒவ்வொரு கம்பெனியும் பெரிய பெரிய கம்பெனில நூற்றுக்கணக்கான பொருட்களை தயார் பண்ணி நம்மளுடைய விநியோகத்தின் மூலமா மட்டும்தான் வித்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10% ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வணிகம் நடைபெறும். 90% நமது பாரம்பரிய வணிகர்கள் மூலமாக தான் வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுல வந்து சோதனை வரலாம். இப்ப இந்த குயிக் காமர்ஸ் ஒன்று வந்துருக்கு. சென்னையில கூட 20% கடைகள் காலியாயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. சரி, ரைட்டு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த அரசாங்கங்களும் நாம வச்சு கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வளர்ச்சி குயிக் காமர்ஸ் மூலமா நடக்கக்கூடிய வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலுகைகளை பொருட்களை கொடுக்குறாங்க. அதாவது சலுகை கேட்டீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்றாங்க, நீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தந்துடுறோம், அதுக்கு இவ்வளவு ரூபாய் நாங்க ஒதுக்குறோம்ன்றாங்க. மாநில அரசு என்ன பண்ணுது, அதை தாண்டி நீங்க வாங்கக்கூடிய பைக் மூலமா நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா அதுக்கு இத்தனை சதவீதம் மானியம் தரணும். இது எதுக்காக அவங்க சொல்றாங்க, அவர்களுக்காக சொல்றாங்க, கார்பரேட் வாங்கணுங்கிறதுக்காக. அந்த ஓட்டு வங்கி அப்போ ஒரு குடையின் கீழ் இருந்தால் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல மிக பெரிய அளவில் எண்ணிக்கை இருந்து ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒன்றா சுற்றுறாங்கன்னா அது வெளியே தெரிய ஆரம்பிச்சு என்ன ஆகுது, ஏப்பா இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு, அப்ப இவர்களை கவரணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கணக்காளர்கள் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு ஒரு 90% வணிகம் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கோம். பல ஆயிரக்கணக்கான விநியோகஸ்தர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நம்மகிட்ட வேலை பார்க்கிறவங்கலாம் பல லட்சம் குடும்பங்கள், நம்மளோட ஒவ்வொருத்தையும் 10 பேர் குறைஞ்சபட்சம் வேலை பார்ப்பா. அவ்வளவு பேரோட வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், நமது குடும்பங்கள், ஓட்டு வங்கிகள் பல லட்சக்கணக்கில் இருக்கு. இந்த தொழிலை நம்பி பல கோடி பேர் மறைமுகமா வேலை பார்க்க ஒரு பொருளை தயாரிக்கிறது கடைசி லோட் பண்ணி இறங்கி வச்சு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவங்க பல கோடி பேர் மறைமுகமா இந்த தொழிலை நம்பி இந்த விநியோகத்தை நம்பி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது அரசுக்கு தெரியல. அப்ப தெரியுது நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அதாவது நாம ஒரு குடையின் கீழ் நம்மளுடைய ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். அதற்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுன்னு சொல்லணும். எதுக்காக ஒட்ட சொல்லணும், எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி இந்த ஒரு அமைப்பு தமிழகம் எங்கும் இருக்கிறது என்பதற்காக. அடுத்த கட்டம் தயாரிப்பு நிறுவனத்தை சந்தித்து இந்த மாதிரி நீ உன் பொருளை தயாரிக்கிற, நான் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னை விட நீ அங்க குறைச்சு கொடுக்க, ரெட்ட விலை கொடுக்க, இந்த விலையினால நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க இடத்துல சொல்லுவோம். அதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் கடைசி கட்டமாக சில்லறை வணிக சமுதாயமும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பும் இணைந்து அந்த பொருட்களை எந்தெந்த பொருட்கள் அன்று கேட்டாலோ குறைச்சு கொடுக்கிறார்களோ அந்த பொருட்களை முற்றிலுமாக புறக்கணிக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறேன்.
களத்தில் இறங்கலாமா? கண்டிப்பாக கடைசி ஆயுதமாக அந்த புறக்கணிப்பு போராட்டத்தை தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பு முன்னெடுத்து இந்த விநியோக தொழிலை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த அளவிற்கும் களத்தில் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம். இதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. போராட்டத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கோ தயாரா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் இந்த விநியோகம் நமக்கானது. நாம பல தலைமுறைகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம செய்யறோம், நாளைக்கு நம்ம வாரிசு இல்ல, நம்ம சந்ததியில யாராவது ஒருத்தர் இந்த விநியோகத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பல தலைமுறைகளாக இந்த விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடைபடுவதற்கு ஒருபோதும் நாம் விடமாட்டோம். அதனால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்துக்கோங்க, நீங்க எதற்கும் கவலையே பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க எந்த நாளும் எல்லா நாளும் இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இந்த போராட்டத்தை நம்ம எப்படி முன்னெடுத்து போறோம்னு எல்லாருக்கும் நேரில் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு நமக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு சென்னை மாவட்டத்தில் எழுத்து தின கருத்தரங்களை இன்னைக்கு உங்க முன்னால பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சென்னையை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கறதுல அதுவும் அந்த வெண்ணிறை ஆடையில வெள்ள மனசோட நமக்கு சென்னையில இத்தனை லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். நாம இத்தனை 1000 டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த சங்கம் அவர்களெல்லாம் நம்மளோட இணைக்கணும். அந்த மாதிரி புதுசா சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மொத்த பாப்புலேஷன்ல ஒரு பாதி சென்னைனா மிச்ச பாதி தான் தமிழ்நாடு ஃபுல்லா. அப்படிங்கிறதுல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நமது உறுப்பினர் பெருமக்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அதே போல சென்னையிலும் ஆயிரக்கணக்கான விநியோகர்கள் நம்மோடு வர வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்க பெரிய அளவில் வருவாரம் பண்ண வேண்டும் என்றால் தலைமையில தான் பண்ண முடியும், சென்னையில தான் பண்ண முடியும். எல்லாரும் நம்ம கூட்டம் வருவாங்க. அப்ப இங்க பெருசெடுத்து இருந்தால் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் கண்டிப்பாக வெற்றியாக முடியும். கண்டிப்பாக விரைவில் இதற்கான தீர்வை நோக்கி இ-காமர்ஸ்னால நம் மக்கள் பாதிக்கப்படுற அந்த கம்பெனியோட அந்த பொருட்களோட நாம புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். நீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வருகிற பிரதிநிதிகள் இடத்துல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. விரைவில் இதற்கான தீர்வை நோக்கி நம்ம செய்வோம். இந்த அடுத்த நிறைய நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க. அதான் நான் பேசணும்னு நினைச்சா கூட அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை எல்லாரும் சந்திச்சு கண்டிப்பாக 2026 வரக்கூடிய 2026 கண்டிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பு ஒரு பெரிய அளவில் மாநில மாநாட முன்னெடுப்போம். அந்த மாநாட்டில் கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மளை திரும்பி பார்ப்பார்கள். இந்த இரட்டை விலை இருக்காது. தமிழகம் முழுவதும் இந்த விநியோகங்கள் மூலமாக தான் வியாபாரம் நடக்கும். அவர்களுக்கு ஒரு விலை, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு விலை என கடைபிடிக்கும் தயாரிப்பு நிறுவனங்களை தமிழகத்தில் இருந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எந்த அரசியல் கட்சியில் சொல்கிறதோ அதுபோல இந்த விநியோகர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு தான் உங்கள் சார்பாக வெங்கடேசா சொல்லல, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவராக உங்களில் ஒருவராக உங்களோட தோளோடு தோல் செல்லக்கூடிய ஒருவராக அவர்களுக்கு தான் நமது வாக்கு வங்கியை பல கோடி வாக்கு வங்கியை செலுத்துவோம் என்று இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவிப்போம். கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.